ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டே தாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்கள் எப்படி எல்லாம் சுழலுது, அந்த மாற்றம் நம்முடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது, எந்த காலகட்டத்துல நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும், எந்த காலகட்டத்துல நமக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுன்றது கடந்த 2 ஆண்டுகளாவே உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களும் என்னுடைய சேனல்ல போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மே மாதத்தின் ராசி பலன் எப்படி இருக்கும்ன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். கடக ராசினருக்கு இந்த மே மாத ராசி பலன்ல எப்படி இருக்குதுன்னா, அதாவது குட் அண்ட் பேட் கலந்து இருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த பிப்ரவரி மந்த்ல இருந்து கடக ராசினருக்கு போராட்ட காலமா தான் இருந்திருக்கும். என்னடா இது, முயற்சிகள் எடுத்தும் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கலையே, திரும்ப திரும்ப தடங்கள் ஏற்படுதே, இன்னும் அதிகமா எஃபர்ட் போட வேண்டியதா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க. பட் இந்த மந்த் எப்படி இருக்கும்னா, இந்த மந்த்தும் எஃபர்ட் போடுங்க, ரிசல்ட் ஆனா இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் 2 months வந்து நீங்க எஃபர்ட் போட்டோம் ரிசல்ட் கிடைக்காத மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தது, 8ஆம் இடத்துல கூட்டணி கிரகங்களா இருந்தது. அதுவும் ராகுவோட சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் போது உங்களுக்கு குடும்பத்திலயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, பேசுறக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு கூடயும் சரி, ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கும், நிம்மதி இல்லாத மாதிரி ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிம்மதியா தூக்கம் இருந்திருக்காது. இதெல்லாம் நீங்க வந்து கடந்த 2 மாதத்துல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா நீங்க எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு. 12ஆம் இடத்துலதான் குரு இன்னும் அதே இடத்துலதான் இருக்காரு. அடுத்த மாதத்துலதான் உங்க ராசிக்குள்ள வந்து உச்சம் அடைய போறாரு. சோ சுப செலவுகள்ன்றது இன்னும் இருக்குது. இன்னும் என்னென்ன செலவுகள் இருக்கோ அதற்கான மாற்றங்கள் இருக்கு. வரக்கூடிய மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு மாற்றம் ஏற்படுறதுனால நிறைய பேர் பிளேஸ் சேஞ்சஸ்க்கான அமைப்பு இருக்குது. அது இந்த மாதமே ஆரம்பமாகக்கூடிய காலகட்டமா இருக்குது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னும் போது நிறைய பேர் டிராவலிங் அதிகமா பண்ணுவீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனு லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாரு. மாத ஆரம்பத்துல, மாதம் மே 14ஆம் தேதி வரைக்கும். ஆக லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு இருக்கு. அதே மாதிரி பெரியவங்களோட சப்போர்ட், அனுகிரகம், அவங்களுடைய அந்த கைட்லைன்ஸ்ன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் இணைவு இருக்குது. அதே மாதிரி மாத பிற்பாதையில பாத்தீங்கன்னா சூரியன் புதன் லாபஸ்தானத்துல வந்துடுறாரு. சோ உங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் எல்லாமே ஏப்ரல் மாத கடைசியில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். அதே மாதிரி மே மாதத்துல உங்களுக்கு வேலையில ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, உங்களுடைய எல்டர்ஸ் மூலமா உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும். எஸ், இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் நல்லா கிடைக்கும். மாத பிற்பாதையில செலவுகள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது உங்களுக்கு திருப்திகரமான செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல் இருக்கா? எஸ், அலைச்சல் இருக்கு. டென்ஷன் இருக்கா? இருக்கு. ஸ்ட்ரெஸ் இருக்கா? இருக்கு. பிரச்சனைகள் இருக்கா? இருக்கு. ஆனாலும் தைரியமா சமாளிக்கக்கூடிய பக்குவமும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு வரக்கூடிய மே 11ஆம் தேதியிலிருந்து. செவ்வாய் உங்களுடைய யோகாதிபதி. இவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு தான் சொல்லணும். முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல எல்லாம் அந்தஸ்துக்காக நீங்க எஃபர்ட் போடுறீங்களோ, உங்களுடைய வேலை செய்யற இடத்துலயும் சரி, உங்களுடைய வியாபாரத்திலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. தைரியமா செயல்படுவீங்க, நீங்களே தைரியமா செயல்படுவீங்க. மூட் ஸ்விங்ஸ் எஸ் கடகராசினருக்கு ஏற்படும். இது சாதாரணமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கடந்த 2-3 மாதமா வந்து உங்களுக்கு கோபங்களும் எமோஷன்ஸும் மட்டும் ரொம்ப அதிகமா ஏற்பட்டிருக்கும். இப்பவும் அது இருக்குது. இருந்தாலும் நீங்க வந்து செல்ஃப் கான்பிடன்ஸை விட மாட்டீங்க. இப்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் பில்டப் ஆகுது. அதனால கடகராசினருக்கு அலைச்சல், டென்ஷன், கோபம், எமோஷன்ஸ் இருந்தாலும் பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பக்க பலமா இருக்கு, உறுதுணையா இருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிக்கும் மாணவர்களும் பாத்தீங்கன்னா எஃபர்ட் போடுங்க, நல்ல ரிசல்ட் காணலாம். மோஸ்ட்லி நீங்க வாயை திறந்து இது செஞ்சிருவேன், அது செஞ்சிருவேன் அப்படின்ற எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. செயல்ல காட்டிடுங்க. நீங்க வாக்குறுதி கொடுக்கும் போதுதான் மட்டும்தான் அந்த இடத்துல உங்களுக்கு சோதனை கட்டம் அதிகமா ஏற்படுது கடகராசினருக்கு. சோ இன்னும் ஒரு 2-3 மாத காலத்துக்கு வந்து எப்படி இருக்குங்கன்னா, கொஞ்சம் நீங்க உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்திட்டு
நீங்க என்ன செயல் செய்றீங்களோ அதுல உங்களுடைய ஆன்சர் கொடுங்க, அதுல உங்களுடைய பதிலடி கொடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னும் போது நல்ல அலைன்ஸ் வருதான்னு 2, 3 வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே பெட்டரா இருக்கும். வரக்கூடிய அலைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குதா, செட் ஆகுதான்றத செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். குரு உங்க ராசியிலே வரும்போது உங்களுக்கு அலைன்ஸ் கொஞ்சம் ஜூன் மாதத்துல இருந்து இன்னும் அதிகமாவே வரும். இந்த ஆண்டு இந்த ஆண்டு முடிவுல பாத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் நிறைய ஏற்படுது. சோ நீங்க அப்ப கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வராருன்னும் போது பாத்தீங்கன்னா அப்ப உங்க வார்த்தைகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும். இருந்தாலும் ஜென்மத்துல கேது வருதுன்னும் போது அப்ப உங்களுக்கு நிறைய சோதனைகள் நடைபெறும். சோ அது நாம ஆண்டு கடைசியில அப்ப பாத்துக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இந்த ஜூன் மாதத்திற்குன்னு பாத்தீங்கன்னா செலவுகளும் அதிகமா இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் கூட்டணி இருக்குன்றதுனால உங்களுக்கு பாசிவ் இன்கம்ன்றதும் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அலைச்சலை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கணும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா பெட்டரா இருக்கும். இன்னும் ஃபேமிலி லைஃப்ல நீங்க கொஞ்சம் செலவு பண்ணுங்களேன், அப்போ உங்களுக்கு அது சந்தோஷமா முடிஞ்சிடும். நீங்க செலவு ஏற்கனவே அதிகமா ஆகுதுன்னு நீங்க வந்து ஒரு மாதிரி பட்ஜெட் போட்டு பண்றதோ இல்ல கஞ்சபிஸ்னர் மாதிரி நடந்துக்கும் போது உங்களுக்கு குடும்பத்துல இன்னும் பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுது. சோ குடும்பத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தாராளமா செலவு பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. கடக ராசினர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது ஏற்படதாங்க செய்யும். 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் நினைவு இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா நிறைய டிராவல் பண்ணுவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் யாரா இருக்கீங்க, வயசானவங்க, லேடிஸ், இவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா அது குணமாயிடும். கடக ராசினருக்கு இந்த மாதம் மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்குதுன்னு தான் சொல்லும். நிறைய விஷயத்துல பாசிட்டிவா இருக்கு. நீங்க வந்து சில இடத்துல எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இருக்காது. முக்கியமான விஷயம் என்னன்னா குடும்பத்துல நீங்க பெருசா எதிர்பார்ப்பு வேண்டாம். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் சரி உங்களுக்கான சப்போர்ட்ன்றது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். உங்களுக்கான தன்னால பலம் கூடுது. செவ்வாயோட ஆதிக்கம் 10ஆம் இடத்துல இருக்குன்னும் போது அப்ப வேலை செய்யற இடத்துலயும் வியாபாரம் பண்ற இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னால பலம் கூடுது. அந்த சுய பலத்துல நீங்க முன்னேறியும் வருவீங்க. குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மந்த் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கும்போது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ IUI IVF ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மே மாதம் உங்களுக்கு ரொம்பவே கரெக்டா பொருந்தும் தான் சொல்லுவேன். அதே மாதிரி கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அலைன்ஸ் நல்லதா வருதான்றது வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதும். கடக ராசினருக்கு பல பிரச்சனைகள் தவிர்க்கலாம். மூட் ஸ்விங்ஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கடகராசினர் வந்து நீர்நிலையை சார்ந்த கோயில்களை வழிபாடு பண்ணும்போது, அம்மன் கோயில்களை வழிபாடு பண்ணும்போது அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மன அழுத்தங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீர்நிலையம் சார்ந்த கோயில் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற தான தர்மமும் பாத்தீங்கன்னா மோர் கொடுங்க, தண்ணி கொடுங்க. நீர்மோர் தானமா கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில பல துன்பங்கள் விலகும். அதே மாதிரி தண்ணி நீங்க தானமா கொடுக்கும் போது அந்த மனக்குழப்பம் எல்லாமே நீங்க தயிர் சாதம் தானமா கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ கடக ராசினருக்கு இன்னும் இந்த ஆண்டுலயே பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதனுடைய ஆரம்பமா இந்த மே மாதம் இருக்கலாம்.